எவ்வளவுதான் முட்டி மோதினாலும், நம்ம மட்டும் ஏன் வாழ்க்கையில முன்னேறவே முடியல? அந்த அளவுக்கு என்ன நம்ம சோம்பேறியா? இல்ல அந்த அளவுக்கு ஏதாவது நம்ம பெரிய பாவம் பண்ணிட்டோமா? ஏன்? சட்டுன்னு பார்க்குறோம், இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கிறான், நல்ல வேலைக்கு போயிடுறான், நல்ல எல்லா வசதி வாய்ப்பும் அவங்களுக்கு அமைஞ்சிருது. நம்மளும் பார்க்குறோம், விவரம் தெரிஞ்சதுலருந்து மாடா உழைச்சிட்டு தான் இருக்கோம். மேஷ ராசிக்கு மட்டும் ஏங்க முன்னேற்றம் இல்ல? அப்படி என்ன நம்ம பாவம் பண்ணிட்டோம்? நவகிரகங்கள்ல இந்த ராகு, கேது, சனி பகவான் இவங்க 3 பேரும் நமக்கு மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ? ஓயாம. அப்படின்னு பயந்துட்டு இருப்போம். அதுவே ஏங்க குரு பகவான பார்த்து மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? குரு பகவான் ஏன்னா சுபகிரகம். நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்சவரு. ஹீரோ இல்லையா? சோ இவரால உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுதுன்னு நான் சொல்றேன். அதாவது 10 விஷயம் பக்காவா உங்களுக்கு நடக்க போகுதுன்னு நான் சொல்றேன். தலைப்பு பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குரு பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது? ஆமா, ஆமா. குரு பகவானுடைய பெயர்ச்சியே எனக்கு வந்து அமோகமா காட்டிட்டு, இதுல வந்து குரு பகவான் வக்ர பயிற்சி வேறயா? இந்த ஆளு முன்னாடி நடந்தாலே எனக்கு நல்லது பண்ணல. இந்த ஆள் பின்னாடி நகர்றது வேற எனக்கு நல்லது நடக்க போகுதான்னு யோசிப்பீங்க. இல்லைங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம சொல்லுவோம். குரு பகவான் இருக்கிற இடத்த விட அவருடைய பார்வைக்கு பலம் அதிகம்னு சொல்லுவோம். சோ இவ்வளவு நாளா உங்களுக்கு குரு பயிற்சி வந்து எந்த ஒரு நல்லதும் செய்யலன்னு நெனச்சீங்களா? வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி, இவருடைய பின்னோக்கி நகர்வு வந்து உங்களுக்கு 10 விஷயத்த பக்காவா குடுக்க போறாங்க. அதாவது நல்ல விதமா. முக்கியமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்றேங்க. குரு பகவானுடைய வக்ர பேச்சு அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. உங்ககிட்ட இதுவரைக்கும் கடன் வாங்கி கொடுக்காதவங்க கூட வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. "எப்பா உன் காச நீயே வச்சுக்கோப்பா. எம்மா இந்தாம்மா உன் காசு" அப்படின்னு தேடி வந்து குடுப்பாங்க. லாட்டரி அடிக்கக்கூடிய யோகங்கள் இருக்குங்க. நீ சொல்ட்டல்லம்மா, இப்பயே போய் லாட்டரி வாங்கிடுறேம்மா, அப்படின்னு மட்டும் பண்ணிடாதீங்க. எப்பவுமே சூதாட்டம் மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க வந்துட்டு இன்வால்வ் ஆகக்கூடாதுங்க. ஏன்னா, நீங்க முருகப்பெருமானுடைய அனுகிரகம் படைச்சவங்க. ஸோ, யோகம் இருக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் தவிர்த்து, அதுல நீங்க வந்துட்டு இன்வால்வ் ஆகணும்னு நம்ம சொல்லவே இல்லைங்க. அதாவது லாட்டரி மாதிரியான அதிர்ஷ்டம் திடீர்னு உங்களுக்கு அமையுங்கிறத தான் இது குறிப்பிட்டு நீங்க பலனா எடுத்துக்கணும். முக்கியமா இந்த காலகட்டத்துல பிசினஸ் செய்றீங்களா? வியாபாரம், வணிகம், வர்த்தகம் எது வேணா நம்ம சொல்லலாம். இதுல திடீர் அதீத லாபம் கிடைக்கும். அதான் நான் சொன்னேன் இல்லையா? நெறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மேஷ ராசியோட கதவ டக் டக்ன்னு தட்டப் போறாங்க. ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமா மாத ஊதியம் பெறக்கூடிய அன்பர்கள். டெய்லி வேஜஸா இருங்க. அதாவது தினக்கூலியா இருங்க. மாச சம்பளம் வாங்குறீங்க. உங்களுக்கெல்லாம் திடீர்னு 2, 3 மடங்கு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, குரு பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பேற்பட்ட யோகமான வாய்ப்ப கொட்டி கொடுக்க போறாங்க. அது இந்த குரு பகவான பொறுத்தவரைக்கும் 12 மாசத்துக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி அடைவாரு. இந்த குரு பகவானுக்கு இடையிடையே வந்து பார்த்தோம்னா, வக்ர பெயர்ச்சி அடைவாரு. முன்னாடி கொஞ்ச நாள், பின்னாடி கொஞ்ச நாள். இவரு வந்து வரக்கூடிய அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி குரு வந்து வக்ர பெயர்ச்சி அடையறாரு. அதாவது ரிஷப ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து மேஷ ராசிக்கு மாற்றமாகுறாரு. இந்த வக்ர பெயர்ச்சி காரணமா மேஷ ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு தலைக்கு வந்த விஷயம் உங்களோட தலைப்பாகையோட போற மாதிரி குருபவோட வக்ர பயிற்சி அப்படிங்களுக்கு சாதகமா இருக்க போகுதுங்க. தொழில்ல வளர்ச்சி அடைய போறீங்க. சொத்துல வளர்ச்சி அடைய போகிறீங்க. முக்கியமா வாழ்க்கையில சோதனை மட்டுமே பார்த்துட்டு இருந்தவங்க, இனி சாதனையாளர்களா மாறி சந்தோஷத்த அனுபவிக்க போறீங்க. குடும்பத்துல இருந்த சிரமங்கள் விலகி, ஜாம் ஜாம்னு வாழப் போறீங்க. ஆரோக்கியத்துல மேம்பாடு அடைய போறீங்க. திருமண வாழ்க்கையில நிறைந்து வந்த பிரச்சனைகள் விலகி போகும். இத்தனை காலமா மன வாழ்க்கையில நிலவி வந்த மோதல்கள் உங்களுக்கு வந்து சரியாகுங்க. மீண்டுமே அதாவது கணவன் மனைவியே பிரிஞ்சிருந்தா கூட சரிங்க. இந்த காலகட்டத்துல ஒண்ணு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, மோசமான பொருளாதார நிலை. கடன் வாங்கி வச்சுக்கிட்டு எதுவுமே கைக்கு வரல. நம்மளுடைய பணமே வெளிய மாட்டிக்கிச்சு. அப்படிப்பட்ட கழுத்து நெறி கூட கடன் இருக்கா? இவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் எல்லாம் ஒத்த பைசா கடன் இல்லாம அத அடைச்சு, நல்ல கையிருப்புல பணம் இருக்கிறதுக்கான யோகமான அமைப்பு வந்திருக்கு. குழந்தையோட வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் சரியாக போகுது. இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையா இருந்த எல்லா விஷயங்களும் தீரப்போகுது. முக்கியமா அந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தையே இல்ல அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கீங்களா? கட்டாயம் அந்த முருகப்பெருமான் அருள் ஆசியினால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணா கூட 2வது குழந்தைக்கு எதிர்பார்க்கிறவங்களுக்கு 2வது குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண யோகம் இருக்கு. திருமணம் கைக்கூடி வரும். இத்தனை காலம் பல வரன பார்த்தாச்சு. எதுவுமே செட் ஆகல. செட் ஆகுற மாரி இருக்கு. கை நழுவி போயிடுது. நிச்சயதார்த்தம் பண்ணி முடிஞ்சுச்சு. இப்படி நெறைய மன வாழ்க்கை வந்துறது ஒரு கேள்விக்குறியா இருந்த அன்பர்களுக்கு கூட நல்ல வரன் அமையும்.
முக்கியமா நீங்க தேடாமலேயே உங்களுக்கு திருமணம் கைகூடி வருங்க. ஸோ இப்படிப்பட்ட அமைப்புல பொதுவா சொல்லியிருக்கேன். அந்த 10 விஷயம் பக்காவான்னு சொன்னியே பாப்பா, அது என்ன? அதாவது இந்த குரு பகவான் வக்ரகதியில பின்னோக்கி நகர்ந்து ரிஷப ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு வந்தார் இல்லையா? இவர் கிட்டத்தட்ட 4 மாசம். கிட்டத்தட்ட பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் இப்படிதாங்க பயணம் செய்ய போறாரு. ரிஷப ராசியில ரோகிணி, கார்த்திகை நட்சத்திரங்கள்ல குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. குரு வந்து பொதுவாவே சிலருக்கு வாழ்க்கையை அடியோடு மாற்றக்கூடிய குணம் படைத்தவர். அந்த வகையில உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள்னு பார்த்தோம்னா, 10 விஷயத்துல முதல் விஷயங்க. நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறப்போ சாதகமான பலன் இருக்கு. இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள சரி பார்த்து விவகாரம் இருக்கா அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு வாங்கணுங்க. பட் நிலம் வாங்குறது, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கிறவர் யாரு? செவ்வாய் பகவான். நிலத்துக்கு சொந்தக்காரர் இவர்தான். ஒருத்தன் வந்து ஒரு கைப்பிடி மண் வாங்கணும் அப்படின்னாலயும், இல்ல ஒரு கைப்பிடி மண் அவங்க விக்கணும் அப்படின்னாலயும், இல்ல அந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்களுக்கு லாபகரமா இருக்கணும் அப்படின்னாலயும், செவ்வாய் பகவான் மனசு வைக்கணும். சோ அவரே உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கிறதுனால, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது. ஆனாலும் கவனமா இருக்கணும். முக்கியமா விவகாரம் இருக்கு அப்படின்னாக்கா, அந்த நிலத்த நீங்க வாங்கக்கூடாது. ஓகேங்களா? கண்டிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைய வந்து நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னாக்கா, முழு மனசோட, முழு சோதனையும் நீங்க தான் பண்ணியிருக்கணும். தெரிஞ்சவங்க பண்ணிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க, சொந்தக்காரங்க பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாம் சொன்னதுனால நான் வாங்கிட்டேன் அப்படின்னீங்கன்னா, பின்னாடி நீங்க சிக்கல்கள சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது விஷயம். சரிங்களா? "என்ன பாப்பா நிலம் வாங்குறது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் நீ இப்படிலாம் சொல்றதுல கொஞ்சம் யோசனையா இருக்கு" அப்படின்னாக்க, ஏங்க தங்கமாவே இருந்தாலும் அது வந்து பத்திரப்படுத்தணும் இல்லையா? அதுதாங்க உங்களுக்கு நடந்திருக்கு. அடுத்த 2வது விஷயங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க இந்த காலகட்டத்துல. இத்தனை காலம் குழந்தை இல்ல. குழந்தை பிறப்புக்காக நாங்க போகாத ஊர் இல்ல, போகாத டாக்டர் இல்ல, போகாத கோயில் இல்ல, செய்யாத பரிகாரம் இல்ல அப்படின்னு புலம்புறீங்களா? ஒண்ணும் செய்ய வேணாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி, செவ்வரளி மாலை சாற்றி, "முருகா நீதான் துணை. நீயே என் வீட்டுக்கு வந்துட்டு குழந்தையா பிறக்கணும்னு" சொல்லி மட்டும் வேண்டுங்க. தொடர்ந்து வேண்டுங்க. கட்டாயம் அவருடைய அனுகிரகத்தினால குழந்தை பாக்கியம் உண்டாகும். அது வந்து இத்தன நாளா நீங்க செய்யாட்டியும் கூட, இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட போகுது. அந்த முருகப்பெருமானே உங்க வீட்ல வந்துட்டு குழந்தையா பிறக்க போறாரு. 2வது குழந்தைக்கு முயற்சி செய்றீங்களா? அந்த 2வது குழந்தைக்கும் பாக்கியம் உண்டுங்க. அடுத்ததான் 3வது விஷயம். அரசியல்ல ஈடுபட்டிருக்கூடிய மேஷ ராசிக்காரங்களே, நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. உங்களுடைய பதவிகளே காலியாக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ நல்ல விஷயம் இல்லன்னு யோசிக்காதீங்க. எங்கேயுமே கவனமா இருக்கணும். நல்ல காலமா இருந்தாலும் சரி, கெட்ட காலமா இருந்தாலும் சரி. கெட்ட காலத்துல கூட நீங்க வந்துட்டு, இனி என்ன நடக்க போகுது?" அப்படின்னு இருந்துடலாம். ஆனா நல்ல காலத்துல நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ, நல்ல ஒரு நீங்க பதவியில இருக்கிறப்போ, சாதகமான அமைப்புல நெறைய விஷயங்கள் உங்க கையில பணம் இருக்கிறப்போ, ரொம்ப கவனமா இருக்கணும். அதேதாங்க அரசியல்வாதிகளுக்கு. தேவையில்லாத யாருக்கும் வாக்குறுதி குடுக்காதீங்க. யாரையும் நம்பி உங்களுடைய பொறுப்புகள ஒப்படைக்காதீங்க. மேலிடத்துக்கு சந்தேகம் வர மாதிரியும், மேலிடத்துக்கு வீண் வாக்குவாதம் வர மாதிரியும் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. முக்கியமா வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அத பயன்படுத்திக்கோங்க. இத மட்டும் சரியா செஞ்சுட்டீங்க அப்டின்னாக்கா, பதவிகள் உங்களுக்கு தேடி வரும். மேலிடத்துல உங்களுடைய மதிப்பு, மரியாதை உயரும். உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட ரொம்பவே கவனமா இருக்கணும். அப்பதான் சொன்னேன். நம்ம கூட நல்லா பேசுற மாரி இருப்பாங்க. ஆனா நம்மள பத்தின ரிப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா, தாறுமாறா அங்க வேற மாரி போட்டு குடுத்துட்டு இருப்பாங்க. எல்லா இடங்கள்லயும் ரொம்பவே கவனமா இருந்தா மட்டும் போதும். அரசியல்வாதிங்க வெற்றி கொடி நாட்டிறலாம். அடுத்ததான் 4வது விஷயம். தொழில்ல வளர்ச்சி இருக்குது, சொத்து வளர்ச்சி இருக்குது. குரு பகவான பொறுத்தவரைக்கும் உங்க வாழ்க்கை சோதிக்கிற மாரி இருந்தாலும், அந்த சோதனைகள் எல்லாமே சாதனையா மாற்றியும் கொடுக்கிறார். பட் என்ன உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொறுமை இருக்கா? உழைப்பு இருக்கா? அப்படிங்கிறத கொஞ்சம் சோதி பாருங்க. அடுத்தது ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்பத்துல இத்தனை நாளா இருந்து வந்த சிரமங்கள் விலக ஆரம்பிக்கும். தலைக்கு வந்த பிரச்சனை, தலையே போக போதுடா, என் வாழ்க்கையே முடிஞ்சுச்சுடா அப்படின்னு நீங்க நெனச்ச பிரச்சனை கூட, அப்படியே என்ன சொல்றது? தலைமுடிய தொட்டுட்டு போன மாதிரி. லைட்டா கூட இல்ல. உங்கள தொடாத மாதிரி கூட தான் போயிடும். சறுக்குன்னு போயிடும். அப்படி உங்க தலைக்கு வந்த பிரச்சனை கூட காணாம போகும். 4வது விஷயம் சாதகமே. அடுத்த 5வது ஒரு விஷயம். திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது. இத்தனை காலமா மன வாழ்க்கையில நிலவி வந்த மோதல்கள் முடிவுக்கு வரப்போகுது. மீண்டும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்பட போகுது. நீயா நானா? நான் ஏன் உனக்கு விட்டு குடுக்கணும்? நீ என்ன புரிஞ்சுக்கல? இப்படி வீட்ல சதா சண்டை சச்சரவு போயிட்டு இருந்துச்சு இல்லையா? திருமண வாழ்க்கையில. அது எல்லாமே மாறப்போகுதுங்க. எந்த ஒரு வாய்ப்பையும்
கரெக்ட்டா பயன்படுத்தணும். அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் கடவுள் திரும்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்திருக்காரு. கரெக்ட்டா பயன்படுத்திங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து நடந்துக்கிட்டீங்க. மனசுல இருக்கிறத ஓப்பனா பேசி, ஒரு சமரசத்துக்கு வந்துட்டீங்க அப்டின்னா, நல்ல வாய்ப்பு உண்டு. சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே நிலைச்சு நிக்குங்க. ஒண்ணா வாழ போறீங்க. அடுத்த பொருளாதார நிலைய பொறுத்தவரைக்கும் மோசமான பொருளாதார நிலை கூட, கழுத்து நெரிக்கிற கூட கடன் கூட சரியாக போகுது. குழந்தைகளுடைய வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளும் சரியாக போகுது. தீரவே தீராதுப்பா அந்த பிரச்சனை. நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். அப்படின்னு நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய காலகட்டம். ஏன்னா குரு பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது சாதகமா இருக்கு. காரணம், குரு பயிற்சியில நீங்க அந்த அளவுக்கு நல்ல பலன அனுபவிக்கல. சோ பயிற்சியில அனுபவிக்காத நல்ல விஷயம் குரு பகவானுடைய வக்ர பயிற்சியில உங்களுக்கு நல்ல காலத்த குடுத்துருக்காங்க. அடுத்ததா 6வது விஷயம்னு பார்த்தோம்னா, வாய கொடுத்து மாட்ட வேணாங்க. என்ன? அதிகமா யார்ட்டயும் பேசக்கூடாது. வீண் வாக்குவாதம் செய்யக்கூடாது. உங்களோட பர்சனல் விஷயத்த யார்ட்டயும் பகிர்ந்தக்கூடாது. அவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்படின்றதுக்கோசரம் நீங்க அடடா! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிட்டீங்க அப்படின்னாக்க, அவங்க பேச நினைச்சதெல்லாம் உங்கள வச்சு பேசி, உங்கள சித்தரிச்சு, உங்கள தவறான வெளிப்படை தோற்றத்துக்கு கொண்டு வந்து, உங்களுடைய வாழ்க்கைய காலி பண்ணிடுவாங்க. யார்ட்டயும் சண்டைக்கு போக்கூடாது. யார் மனதையும் புண்படுற மாரி நீங்க பேசக்கூடாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாலும் சரி, யோசிச்சு முடிவு எடுக்கணும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல ரொம்பவே கவனமா இருக்கணும். அதாவது இந்த பொண்ணு 10 விஷயம் சொல்றேன்னு சொல்லுச்சு. எல்லாமே நல்லதா இருக்குன்னு பார்த்தாக்கா, ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ கல்லு போடுற மாரி பண்ணிட்டு இருக்கே! அப்படின்னு யோசிக்காதீங்க. வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதே மாரி தாங்க இந்த காலகட்டத்தில உங்களுக்கு அதிகமான சாதகமான பலனும், அந்த அதிகமான சாதகமான பலன கெடுக்கிறதுக்கு ஒரு சில கெட்ட விஷயங்களும் இருக்கு. அந்த கெட்ட விஷயத்த நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னாக்கா, இன்னும் சிறப்பா மாத்திக்க முடியும். அதோடைய எச்சரிக்கையா தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு இருக்குங்க. அடுத்ததா, அடுத்த 7வதா ஒரு விஷயங்க. திருமணம் கைகூடும். இத்தனை காலம் பல வரணம் பார்த்துட்டீங்க. தேடி தேடி அலைஞ்சிட்டீங்க. எதுவுமே அமையல. ஏதாவது ஒரு பொண்ணோ, ஏதாவது ஒரு ஆணோ அமைஞ்சிராதா அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருந்த ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், மேஷ ராசிக்கு இந்த காலகட்டம். நீங்க பொண்ணே தேட வேணாங்க. நீங்க மாப்பிள்ளையே தேட வேணாங்க. ஒரு நல்ல வரன் உங்கள தேடி வரும். அந்த வரன் வந்து பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு பொருத்தமான அதாவது 10 பொருத்தம் பக்காவா அமைஞ்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல வரன் அமையுங்க. திருமண யோகம் உண்டு. அடுத்த 8வது ஒரு விஷயங்க. யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியும் குடுக்கக்கூடாது. உங்களுக்கே அந்த வாக்குறுதி எதிரா மாறலாம். அதாவது உங்களுடைய சூழ்நிலை அறிஞ்சு நீங்க வந்து வாக்குறுதி குடுக்குறீங்க. ஆனா, அவங்களுக்கு குடுத்த வாக்குறுதிய காப்பாத்த முடியாம போறதுக்கான சூழ்நிலை கூட மாறும்ங்கிறத நீங்க வச்சுக்கணும் மனசுல. எப்படின்னா, ஒருத்தங்களுக்கு நீங்க பணம் குடுத்து நான் உதவி செய்றேன்ப்பான்னு சொல்லிடுறீங்க. அவங்களும் உங்கள நம்பி வராங்க. ஆனா, உங்களால குடுக்க முடியாத சூழ்நிலைக்கு போகும். அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் வரும், பகை ஏற்படும், தேவையில்லாத சங்கடங்கள். சோ, இதனால யாருக்கும் வாக்குறுதி குடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா? அடுத்த கோபம் வந்து இந்த காலகட்டத்தில ரொம்பவே அதிகமா வருங்க. உங்களுக்கு கோபம் வர மாதிரியான மத்தவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். நேச்சுரலாவே சின்ன சின்ன விஷயத்துல உங்களுக்கு கோபம் வரும். சோ இந்த காலகட்டத்தில கோபத்த உங்க கட்டுக்குள்ள வச்சுக்கணும். அப்படி இல்ல, கோபத்த வந்து நீங்க கட்டுப்படுத்தாம போயிட்டீங்க அப்படின்னாக்கா, மனநலன் பாதிக்கப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதீத கோபம். ஏன் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க? அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆனீங்க அப்படின்னாக்கா, அது உங்களுடைய மனச பாதிச்சு, மனநலன பாதிச்சு, ஒரு மாதிரி நீங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகி, வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரிலாம் நீங்க கத்த ஆரம்பிச்சுருவீங்க. சோ அதுல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். அடுத்த 9வது ஒரு விஷயங்க. உங்ககிட்ட இதுவரைக்கும் கடன் வாங்கிட்டு, ஏமாத்திக்கிட்டு, இன்னைக்கு, நாளைக்கு, நீ எப்ப குடுத்த? நான் எப்ப உன்கிட்ட வாங்குனேன்? இந்த மாதிரி நெறைய பேர் ஏமாத்திட்டே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போச்சு என் வாழ்க்கையே முடிஞ்சுச்சுலாம்ன்னு நெனச்சிருப்பீங்க. என்னுடைய எத்தன வருஷம் உழைப்புங்க அது. என்னுடைய எப்படிப்பட்ட சேமிப்பு தெரியுமா? நான் அது எதுக்காண்டி நான் வச்சிருந்தேன் தெரியுமா? இப்ப எனக்கு அவசரங்க, தேவைங்க. நான் போய் கேட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன். என்னுடைய பணத்த திருப்பி குடுக்கல. இப்படிலாம் பணத்த வெளியில குடுத்து மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருந்த மேஷ ராசிக்கு, இந்த காலகட்டத்த அவங்களே உங்கள தேடி வந்து உங்க பணத்த வந்து உங்க கையில ஒப்படைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல கடவுள் வந்து உங்களுக்கு துணை நிக்கிறாரு. குரு பகவான் வக்ரகதியில உங்களுக்கு அமோகமான வாய்ப்ப குடுக்குறாரு. லாட்டரில ஒரு 10,00,00,000 விழுந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நிறைய திடீர் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையே சீரும் சிறப்புமா மாத்தி குடுக்குறாருங்க, இந்த குரு பகவான் வக்ரகதியில உட்கார்ந்துட்டு. அடுத்த 10வது ஒரு விஷயங்க. பிசினஸ் மூலம் திடீர் அதீத லாபம் கிடைக்கும். மாசம் ஊதியம் பெறவங்க, தினக்கூலிக்காரங்க எல்லாருக்குமே 2, 3 மடங்கு சம்பளம் அதிகரிக்க போகுது. இத்தன நாளா ஒரு நாளைக்கு வந்து ரூ. 100 கூலி வாங்கிட்டு இருந்தேன். திடீர்னு கூப்பிட்டு முதலாளி சொல்றாரு. ரூ. 500 உன் சம்பளம். நல்லபடியா ஒர்க் பாருப்பா அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி உழைப்பீங்க? ஒரு நாள் லீவ் போடுறதுக்கு உங்களுக்கு மனசு வருமா? வாரம் ஃபுல்லா உழைச்சதாம்மா அந்த ரூ. 500 ஒரே நாள்ல என் முதலாளி தூக்கி குடுத்துட்டாரு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய திறமைக்கு தகுந்த சம்பள உயர்வு உண்டு. பண விஷயத்துல பக்காவா இருக்குங்க. குரு பகவானுடைய வக்ரகதி அப்படிங்கிறது கோடான கோடி பலன உங்களுக்கு குடுத்துருக்கு. பொருளாதார ரீதியா எந்த கொத்தவும் குறையும் கிடையாது. என்ன கொஞ்சம் கோவம் தான் வரும்.
தங்கமான மனசு கொண்ட மேஷ ராசிக்கு கொஞ்சம் கோவம் மட்டும் ஜாஸ்தி வரும். கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருங்க. ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. கணவன் மனைவிக்கிடையே வந்து பிரச்சனைனால தனித்தனியா பிரிஞ்சிருக்கீங்க. யாராலயோ பிரச்சனை. 3வது மனுஷனாலே பிரச்சனை. அந்த மாதிரி சூழ்நிலை. நீ வேணா, நான் வேணான்னு பிரிஞ்சுட்டீங்க. வேணா டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறவங்க கூட, திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில இருக்கு. மேலும் சில கடுமையான கடன் சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்தீங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல அப்படின்னு நெனைச்சவங்களுக்கு கூட இந்த நிலை மாறுங்க. சகல விதங்கள்லயும் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது, இந்த வக்ர நிலை அப்படிங்கிறது, வக்ரம் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு சாதகமா இல்லாட்டி போனாலும், மேஷ ராசிக்கு சாதகமான அமைப்புல இருக்குது முருகப்பெருமானுடைய அருள் ஆசியினால. ஏன்னா, நீங்க இந்த காலகட்டத்தில யார வழிபாடு செய்யணும் தெரியுங்களா? திருச்செந்தூர்ல வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்யணும். இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்த சொல்லுங்க. ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி, திருச்செந்தூரில் வீற்றிருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவனே போற்றி போற்றி. ஏன்னா, குரு பகவான் வந்து நம்முடைய திருச்செந்தூர்ல வீற்றிருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவருக்கு அரக்கன அழிக்கிறதுக்கு, அசுரன அழிக்கிறதுக்கு யோசனை சொன்னதே குரு பகவான் தாங்க. அவருடைய ஆசியினால தான் நம்முடைய முருகப்பெருமான் அந்த அசுரன வதம் செஞ்சாராம். சோ, அதனால தான் நம்ம முருகப்பெருமான் வந்துட்டு குரு பகவானுக்கு இணையா அந்த வந்து காட்சி அளிக்கிறாரு. அங்க போனீங்க அப்படின்னா, அடி பாதாளத்துல இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை கூட மேலுக்கு வந்துருங்க. எல்லா இடங்கள்லயும் முருகப்பெருமானுடைய ஆலயம் அப்படிங்கிறது மலை மேல இருக்கு. ஆனா, அங்க மட்டும் பார்த்தீங்கன்னா, கடல் மட்டத்துல இருந்து கீழ இருக்கு. வாழ்க்கையில வந்துட்டு அடிமட்டத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து கை கொடுத்து தூக்கி விட தான் அவரு வந்துட்டு அந்த மாதிரி கோலத்துல காட்சி அளிக்கிறார். குரு பகவானும், முருகப்பெருமானும் சேர்ந்த மாதிரி காட்சி அளிக்கிறது தாங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு. சோ, முடிஞ்சது அப்படின்னாக்க, போய் அவர வழிபாடு செய்யுங்க. அப்படி முடியாத பட்சத்துல வீட்ல இருந்தே வழிபாடு செய்யுங்க. தூண்லயும் இருக்கிறவங்க, துரும்புலயும் இருக்கிறவங்க தான் நம்மளுடைய கடவுள்கள். "ஓடி வா முருகா, ஓடி வா கந்தா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓடி வர சொன்னாலும் சரி, இல்ல முருகா முருகான்னு உருகி உருகி நீங்க வேண்டுனாலும் சரிங்க. கூப்பிட்ட குரலுக்கும் சரி, கூப்பிடாம மனசுல நெனச்சாலும் சரி, முருகப்பெருமான் எப்பவுமே மேஷராசிக்கு பக்கபலமா நிக்கிறாருங்க. "வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்த கடவுள் இருக்க, கவலை எதுக்கு?" கம்பீரமா தலை நிமிர்ந்து சந்தோஷமா அடுத்த 4 மாதங்கள் குரு பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது மேஷ ராசிக்கு யோகமான காலகட்டமும் பிறந்திருக்கிறதுனால பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க. மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.